மாணவர்கள் எல்லா மாணவர்களும் இருப்பாங்கல்ல, இல்லையா? ஜெய் ஸ்ரீராம் சொல்ல சொல்லி எதுக்கு சொல்ற? எனக்கு ஒன்றும் ராமர் எதிரானவர் கிடையாது. ஆனா ஒரு பொதுவான இடத்துல ஒரு காலேஜில் உனக்கு கூட்டு போனா நான் ஜெய் ஸ்ரீராம் சொல்வேன்னு சொன்னா என்ன மரியாதையில் நடத்தணும்? நான் தமிழ்நாடுன்னு பேர் வைக்கிறதுக்கு நான் போராடி பல மாணவர்களும் சொன்னாங்களே, மறுத்துட்டு போயிருக்கலாம்ல. எது? மாணவர்களும் சேர்ந்து சொன்னாங்கல்ல. ஓ, என்ன சொன்னாங்க? நீங்க அருவாள் எடுத்து வெட்டுங்கன்னு சொல்லுவீங்க, மாணவர்கள் வெட்டாம இருந்திருக்கலாம்னு கேள்வி கேட்பீங்களா? நான் என்ன கேட்குறேன், செக்குலர் ஃபங்க்ஷன்னா செக்குலர் ஃபங்க்ஷன் தான். நீ ஒரு 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 ஆன்மீக விழா அதில் ராமரை கொண்டாடணும்னு நீ நினைக்கிறாங்கன்னா போய் அங்கே சொல்லிக்க, எனக்கு ஒன்றும் ஆட்சேபணம் கிடையாது. பட் ஒரு கல்லூரி விழாவில் சொல்வது என்பது அதுக்கு பேர் என்னது? ரோக். இட்ஸ் ரோக் ஆக்டிவிட்டி. இதை வேற எப்படி பார்ப்பீங்க நீங்க? எதற்கும் அடங்க மாட்டேன் என்று ஒரு ஒரு 2 பேர் தான் இருக்க முடியும். ஒன்று முரட்டுத்தனமான ஆளு, இன்னொன்று முட்டாத்தனமான ஆளு. இவர் 2ம் சேர்ந்த ஆளா இருக்காரு. சாரி, அதாவது என்னுடைய வார்த்தை மோசம் நீங்க நினைக்கலாம். தமிழ்நாட்டில் இதுவாயா வேலை? ஏகப்பட்ட வேலை இருக்கு, அதெல்லாம் பார்க்க வேண்டியது இருக்கு. இல்ல, அவர் மட்டுமா அந்த மோதல் போக்கு கடைபிடிக்கிறாரு? தமிழ்நாடு அரசுமே அந்த மோதல் போக்கு கடைபிடிக்குது. என்ன தமிழ்நாடு அரசாங்கம் முதல்ல ஆளுநர் மாளிகை விட்டு வெளியேறணும், ஆளுநர் மாளிகை உங்களுக்கு எதுக்கு அந்த அவ்வளவு செலவு? யாரு மு.க. ஸ்டாலின் கேட்டாரா? இல்ல, அங்க எம்எல்ஏவா இருக்கக்கூடிய இப்ப சட்டமன்றத்துல சொல்றாங்கல்ல, நமக்கு நமக்கெல்லாம் அமைச்சர்கள்லாம் எங்க தங்கியிருக்காங்களோ அந்த இடத்துல ஆமா, என்ன இப்ப பிரச்சனை? உங்களுக்கு எதுக்கு அந்த மாளிகை கொடுக்கணும்? அந்த மாளிகையில் எத்தனை 2 பேர் இருக்கிறதுக்கு எத்தனை பேர் பணியாளர்கள்? நீங்க எல்லா இடத்துலையும் நீங்க இது பண்ணுவீங்க. நான் என்ன சொல்றேன், பேசுறது யார் வேணாலும் பேசுவாங்க. ஆனா முதலமைச்சர் பேசுறதும் ஆளுநர் பேசுறதும் ரொம்ப முக்கியமானது. அவங்க அந்த 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 பொறுப்புல இருந்து பேசுறாங்க. அப்போ நான் என்ன கேட்குறேன்னா, முதலமைச்சர் சொன்னாரா? நான் என்னைய கேட்டால் நான் சொல்லுவேன், ஆளுநர் மாளிகை இங்கே தேவையில்லை, ஆளுநர் மாளிகை அங்கே எதில் தேவையில்லை, ஊட்டியில் தேவையில்லை, இதெல்லாம் எதுக்கு அவசியம்? தேவையே இல்லாத வேலைகள். ஆளுநர் அப்படியே அவசியம் இல்லை. நான் என்ன கேட்குறேன்னா, எந்த மோதல் போக்கை தமிழ்நாடு அரசாங்கம் முதலில் ஆரம்பித்து வைத்தது? ஒன்று சொல்லுங்க.